அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒத்தி, ஈடு, அடமானம், அதாவது மார்ட்கேஜ், அடமானம் வைத்தல், ஒத்தி வைக்கிறது, ஈடு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குத்தகை அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் நம்ம அன்றாடம் சொத்து பற்றிய பரிமாற்றங்களில் பார்ப்போம். இதற்கு ஏதாவது லிமிட்டேஷன் பீரியட் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக ஒரு அடமானம் அப்படிங்கிறது வச்சவரோ வாங்கினவரோ, அதாவது அடமானத்தின் பேரில் கடன் கொடுத்தவர் அல்லது அடமானம் வைத்து கடன் பெற்றவர், இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் சென்று நீதி நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை திரும்ப பெறவோ அல்லது சொத்தை திரும்ப பெறவோ அல்லது பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் சொத்து நீதிமன்றத்தால் ஏலத்தில் எடுக்கப்பட்டு பாக்கி தொகையை பெறுவது, இது போன்ற ஜுடிஷியல் நடவடிக்கைக்கு நீதிமன்ற நடவடிக்கைக்கு 12 ஆண்டு காலம் நிர்ணயம். இப்போ 12 ஆண்டு காலத்திற்குள்ளாக நீதி நடவடிக்கை மேற்கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீதி நடவடிக்கைக்கு போகாது. அதே போல் பொதுவாக அடமானம் அப்படிங்கிறதுனா ஒரு முறை அடமானம் வச்சாச்சுன்னா ஆல்வேஸ் அது அடமானம் தான். ஒன்ஸ் மார்க்கேஜ் ஆல்வேஸ் எ மார்க்கேஜ் என்று சொல்வார்கள். அதற்கான காலக்கெடு அப்படின்னு பார்த்தா 30 ஆண்டுகள் வரையில் அது இருக்குது. 30 ஆண்டுகள் வரையில் அந்த அடமானம் தொடருவதாக சட்ட வலிமை பெற்றிருக்கிறது. இப்போ சில நேரங்களில் ஒரு சொத்து இருக்குது, ஒரு 5 சென்ட் சொத்து அப்படின்னா யாருன்னா ஏங்கிற நபருக்கு பாத்தியப்பட்ட ஒரு 5 சென்ட் மனையிடம். அந்த மனையிடத்தை அவர் 1980 பிங்கிற நபர்கிட்ட அடமானம் வச்சுருக்கார். இப்போ இதுக்கிடையில் அந்த பிங்கிற நபர் 12 ஆண்டுகளுக்குள்ள அந்த அடமானம் வச்சதை அடமானத்துக்காக கொடுத்த தொகை சம்பந்தமாகவோ அந்த சொத்தை மீட்பது சம்பந்தமாகவோ எந்த நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கலை. சரி, இவரும் அது சம்பந்தமாக பணம் வாங்கணுமே, அந்த பணத்தை கட்டணும் அல்லது பாக்கி பணத்தை கோர்ட் மூலமாக வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கலை. தேர் இஸ் நோ லீகல் ப்ரொசீடிங்ஸ் பிட்வீன் தோஸ் 2 persons, A and B. இந்த நேரத்தில் ஏ எக்ஸ்பயர் ஆகிறார், பியும் எக்ஸ்பயர் ஆகிறார், 2 பேருமே. இப்போ காலம் எப்போ 2026, 80 வச்ச அடமானம் அது எத்தனை 46 வருஷம் ஆச்சு. இப்போ ஏயோட வாரிசுகள் அந்த சொத்தை இன்னொருத்தருக்கு கிரயம் பண்ணிடுறாங்க. பத்திரப்பதிவு அலுவலகத்துலேயுமே முறையாக கிரயம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன் கொடுத்துட்றாங்க? 12 ஆண்டுகள் வரை எந்த சட்ட நடவடிக்கையும் இல்லை. ஸோ அதனால் ப்ராம்ப்டான ஆவணம்னு சொல்லி பதிஞ்சு கொடுத்துட்றாங்க. இப்போ பட்டா மாற்ற போகையில் அல்லது ஒரு வங்கியில் கடன் வாங்க